காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? எப்ப எந்திரிக்கணும்? பொம்பளைகளா பிறந்தா ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனே சாணி போடணும். ஐயோ ஏண்டி எனக்கு எப்ப வருதோ அப்பதான் போடுவேன். ஏய் 3:30 மணிக்கு சாணி வருமா? ஆசவா போட முண்டை நீ போடுற சாணியை கேட்டாங்க. என்னதான் முக்குனாலும் சாணி வராது. ஆனா கருமாந்திர நீ போடுற சாணியை கேட்டாங்க. வாசல்ல கூட்டி வாசலுக்கு பசுஞ்சாணம் போடணும்டி. பசுமாட்டு சாணம் தெளிக்கணும். சாணம் தெளிக்கணும். அது செய்வேன். அதெல்லாம் செஞ்சுட்டு என்னென்ன வேலை செய்வேன்? வாசல் கூட்டுவேன், கோலம் போடுவேன், தண்ணி எடுப்பேன், துணி துவைப்பேன், சோறு ஆக்குவேன், குழம்பு வைப்பேன், பருப்பு கடைவேன், பழங்காய் கடைவேன், எல்லா வேலையும் தெரியுமா? எல்லா வேலைக்கும் எங்களுடைய நாட்டுல ஆள் இருக்குதுடி. ஒரே ஒரு முக்கியமான வேலைக்கு தான் ஆள் இல்ல. என்ன? சாமான கழுவணும். ஏன்? ஐயோ ஏண்டி நான் அரியா பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா கழுவி விட்டது. அதுல நான் சாமான கழுவினதே கிடையாது. சாமான கழுவுனாதான் வேலை. உன் சாமானத்தை கழுவுனா எல்லாம் புழு புடிச்சு நாசமா பண்ண அண்டா குண்டா 10 ரூபா தண்ணி. அட சோறாகிற சாமான். அண்டா குண்டா அது கழுவு. என்னது அண்டா குண்டா? அண்டா புண்டா கழுவு. அண்டா குண்டா 10 பாத்திரம் தேய்க்கணும். 10 பாத்திரம் தேய்ப்பேன். 11 12 தேய்க்க மாட்டேன். அதுவும் கணக்கு தான். அதுவும் கணக்கோட தான் தேவையாடி. ஆமா இருந்தாலும் போனால் போகட்டும். சரி. வீட்டு வேலையெல்லாம் நல்லா ஒழுக்கமா செய்யணும். அப்பதான் மாசம் சம்பளம் கிடைக்கும். சரி புரியுதா? துணிமணிகள் எல்லாம் இந்த துணிமணி எல்லாம் செட் ஆகாது. போய் எல்லாம் மாத்திட்டு வந்துடணும். அப்புறம் சரி புரியுதா?